எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணை வடிவிலே நம்முடைய தெருக்களில் பவனியாக எடுத்து வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியாருடைய திருநாளின் முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இந்த தருணத்தில் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தெருக்களிலே எடுத்து சென்றிருப்பது ஒரு அருள்பாலிக்கக்கூடிய, கடவுளுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த நாளிலே
நம்முடைய பாதுகாவலரை பற்றியும் இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றியும் சிறப்பான முறையிலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், நற்கருணை வாழ்வின் முன்னோடி புனித சவேரியார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார் நற்கருணை மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். நாம் நற்கருணை மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு அவர் முன்மாதிரி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, நற்கருணையை பற்றி பல்வேறு புனிதர்கள் அற்புதமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். குருக்களுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித ஜான் மரிய வியானி நற்கருணையை பற்றி மிக அழகாக சொல்கிறார். கடவுள் இந்த மனித குலத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை நற்கருணை. கடவுள் இந்த உலகத்திற்கு எத்தனையோ கொடைகளை, அருளை வாரி வழங்கியிருக்கிறார். அதிலே தலை சிறந்த ஒரு கொடை எது என்றால் அது நற்கருணை. ஒருவேளை இதை விடவும் பெரிய ஒரு கொடை இருந்தது என்று சொன்னால் கடவுள் வழங்கியிருப்பார். ஆனால் நற்கருணையை விடவும் பெரிய கொடை எதுவுமே கிடையாது. அதனால் நற்கருணையை கடவுள் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார் என்று புனித ஜான் மரிய வியானி சொல்வார்கள். அதுபோல புனித அல்போன்ஸ் லிகோரி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் மிக முக்கியமானவை. அவர் என்ன சொல்கிறார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பல விதங்களிலே ஆராதனை செலுத்துகிறோம், பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் நாம் செலுத்தக்கூடிய ஆராதனைகளிலே மிக உன்னதமானது நற்கருணை ஆராதனை. அப்படின்னா நாம் நற்கருணை ஆராதனையை செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு மிக உன்னதமான உயர்ந்த ஒரு ஆராதனையை செலுத்துகிறோம் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த நற்கருணை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகிற தருணத்திலே தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கடைசி வார்த்தையில் என்ன சொல்கிறார்? இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். நான் உங்களை விட்டு போனாலும் கூட, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து சென்றாலும் கூட, உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த பிரசன்னத்தை இயேசு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் இந்த நற்கருணை. ஆகவே நற்கருணையை நாம் உற்று பார்க்கிற பொழுது, நற்கருணையை நாம் கண்ணோக்குகிற பொழுது, நற்கருணைக்கு நாம் ஆராதனை செய்கிற பொழுது எதை உணர்ந்து கொள்கிறோம்? நான் தனியாளாக இல்லை, நான் தனித்து விடப்படவில்லை. நான் இந்த உலகத்திலே தனியாளும் கிடையாது, தனித்து விடப்பட்டவரும் கிடையாது. இயேசு என்னோடு இருக்கிறார், இந்த நற்கருணை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அப்படியென்றால் நாம் ஒவ்வொரு முறையும் இந்த கோயிலுக்கு வருகிறோம், நற்கருணை ஆராதனை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப மீண்டுமாக இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நீ தனித்த ஆள் கிடையாது, நான் உன்னோட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும், மகிழ்ச்சியான தருணத்தில் மட்டுமல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய சோதனை, கவலை, எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கு வருகிற பொழுது புனித சவேரியார் நற்கருணை வாழ்வினுடைய முன்னோடி என்று நாம் பார்க்கிறோம். நற்கருணை வாழ்வினுடைய முன்னோடி என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்வதை விடவும் நற்கருணை பக்திக்கு, நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு அவர் மிகச்சிறந்த முன்னோடியாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் எப்படிப்பட்டவர், எங்கிருந்து வந்தார், இந்த பூமிக்கு வந்தார், இங்கே எத்தகைய பணியை செய்தார் என்று நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். புனித சவேரியார் நற்கருணை ஆண்டவர் மீது மிக ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்திருக்கிறார். 2 நிகழ்வுகளை சொல்லலாம். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நற்கருணை ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே 2 தருணங்களிலே நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை வெளிப்பட்டிருக்கிறது. என்னென்ன தருணங்களிலே அப்படி சொன்னால் 2 நிகழ்வுகளை சொல்கிறேன். நிறைய நற்கருணை ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு சான்றுகளை நிறைய சொல்லலாம். ஆனால் 2 நிகழ்வுகளை சொல்லி அதன் பிறகு நான் மற்றவற்றை விளக்குகிறேன். ஒரு சமயத்திலே அவர் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருப்பது மாதிரி போக்குவரத்து வசதிகளும் கிடையாது. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், இன்றைக்கு இருந்து நாம் பயணப்பட்டால் மறுநாளிலே இந்த உலகத்தினுடைய ஒரு கடைகோடி எல்லைக்கு நாம் போய்விடலாம்.
அந்த அளவுக்கு போக்குவரத்து வசதிகள் இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு போக்குவரத்து வசதிகள் இருந்தனவா, விரைவு போக்குவரத்து வசதிகள் இருந்தனவா என்றால் கிடையாது. அந்த காலகட்டத்தில் எது போக்குவரத்துக்கு உதவியது அப்படின்னு சொன்னால் கடல் வழி போக்குவரத்து. பெரும்பாலான நேரங்களில் வெளிநாட்டிலிருந்து ஒரு மனிதர் இந்த மண்ணிற்கு வந்து பணி செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பேருதவியாக இருந்த போக்குவரத்து என்ன அப்படின்னு சொன்னால் கடல் வழி போக்குவரத்து. புனித சவேரியார் தன்னுடைய வாழ்நாளின் பெருங்காலங்கட்டத்திலே இந்த கடல் வழி போக்குவரத்து கப்பல் வழியாகத்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்பட்டிருக்கிறார். ஒரு சமயத்தில் அவர் கப்பலிலே பயணம் செய்கிற போது எதிர்பாராத விதமாக கடுமையான புயற்காற்று அடிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள் தத்தளிக்கிறார்கள், பயணிகள் தத்தளிக்கிறார்கள். என்ன செய்வது? கடுமையான புயல், யாருமே எதிர்பார்த்திராத ஒன்று, நிச்சயமாக இது ஆபத்தில் தான் போய் முடியும் என்று மக்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சரி பயந்து நடுங்கிய பொழுது இங்கே ஒரு கடவுளுடைய அடியார் இருக்கிறார், அவரிடத்தில் நாம் இந்த பிரச்சனையை போய் சொல்லுவோம், அவர் பார்த்து கொள்வார் என்று மக்கள் எல்லாம் அவரிடத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவருக்கென்று அந்த கப்பலிலே ஒரு அறை இருந்தது. அங்கே நற்கருணை ஆண்டவரை வைத்திருந்தார். அந்த நற்கருணை ஆண்டவரை வைத்து அவர் திருப்பலி மேற்கொண்டார். ஆகவே அவர் தனித்த அறையிலே போய் முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வேண்டுகிறார். நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்பாராத விதமாக இப்படிப்பட்ட ஒரு புயற்காற்று அடித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பயணம் இனிதாக இருக்க வேண்டும், நீதான் அதற்கு உதவ வேண்டும் அப்படின்னு முழந்தாள் படியிட்டு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வேண்டுகிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கையில் எப்போது ஒரு சிலுவையை வைத்திருப்பார், திருச்சிலுவையை வைத்திருப்பார். அந்த திருச்சிலுவையை வெளியே வந்து கப்பலுக்கு வெளியே வந்து வெளியே நின்று கொண்டு சிலுவை அடையாளம் வரைந்தார். கடல் மீது சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது அவ்வளவு பெரிய புயற்காற்றானது ஒன்றுமில்லாமல் அப்படியே அடங்கி போனதாம். மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி இது சாத்தியப்பட்டது அப்படின்னு சொன்ன பொழுது நான் நற்கருணை ஆண்டவரிடத்தில் வேண்டினேன். அது புயல் போல வந்த மிகப்பெரிய ஆபத்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது அப்படின்ட்டு சான்று பகர்ந்தார். இது அவருடைய வாழ்க்கையிலே அவர் நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கைக்கு சான்றாக இருக்கிறது. இன்னொரு நிகழ்வையும் சொல்கிறார்கள். என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னால், புனித சவேரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஆழ்ந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால், புனித சவேரியார் திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து அவருடைய கைகள் மரத்து போயிட்டு இருந்தான். இப்பொழுது நற்கருணை ஆண்டவரை வந்து கொண்டு போனோம், வீதியில் கொண்டு போனோம், நீங்கள் எளிதாக போயிட்டீங்க. ஆனால் நான் வண்டியில் நற்கருணை ஆண்டவரை பிடிச்சிட்டு பொழுது திடீர்னு பிரேக் போட்டால் என்ன ஆகிடும்? சாஞ்சு விழுக வண்டி தான். இந்த பக்கம் சாஞ்சாலும் ஆபத்தான், இந்த பக்கம் சாஞ்சாலும். அதுக்காக எனக்கு பின்னாடி இருந்துட்டு பாதுகாப்பாக 2-3 சகோதரர்கள் என்னை தாங்கி பிடித்து கொண்டு இருந்தாங்க. அப்படின்னா இந்த திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது ஒரு ஆள் 2 ஆளுக்கு அவர் கொடுக்கவில்லை. ஒரு நாள் 400 பேருக்கு கொடுப்பார், 500 பேருக்கு கொடுப்பார். எத்தனை மணி நேரம் அவரால் கைகளை தூக்கி கொண்டிருக்க முடியும்? அவருடைய கைகள் மரத்து போயின. ஆனாலும் கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். என்ன செய்வது? அவருடைய கையை 2-3 பேர் பிடித்துக் கொள்வார்களாம். இப்படி பிடித்து கொண்டு இருக்க பொழுது அவர் திருமுழுக்கு கொடுப்பாராம். இவ்வளவு உடல் சோர்வுற்று ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வருகிறார்களே, அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அப்பொழுது மனிதர்களுடைய உதவியை நாடினார். அவர் சோர்வுற்று இருக்கிற பொழுது, என்னால் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய சொந்த ஆற்றலால் செய்துவிட முடியாது, அதற்கு உம்முடைய ஆற்றல் வேண்டும் அப்படின்ட்டு நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வேண்டினாராம். நற்கருணை ஆண்டவரும் அவருக்கு வல்லமையையும் ஆற்றலையும் தந்தார். இது அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படியானால் புனித சவேரியார் கடல் கடந்து நம்முடைய பகுதிகளுக்கு வந்து நற்செய்தி அறிவித்தார் அப்படின்னு சொன்னால் பல்வேறு புதுமைகளை செய்திருக்கிறார். இறந்தோரை உயிர்த்தெழச் செய்திருக்கிறார். பல சான்றுகள் இருக்கின்றன. நோயாளர்களை நலமளித்திருக்கிறார். அதைவிடவும் எதிரிகள் மக்களை தாக்க வந்த பொழுது அவர் வேண்டுகிற பொழுது எதிரிகள் எல்லாம் அப்படியே திரும்ப போய்விட்டார்களாம். இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அப்படி சொன்னால் எல்லாவற்றுக்கும் அவருக்கு எது வல்லமையை தந்தது, எது ஆற்றலை தந்தது அப்படின்னு சொன்னால் இந்த நற்கருணை ஆண்டவர். அப்படின்னா இன்னைக்கு நற்கருணையை பவனியாக நம்முடைய தெருக்களில் எடுத்து செல்கிறோம். அப்படி சொன்னால் வெறுமனை நம்ம பவனியும் மேற்கொண்டா போதுமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அதை விடவும் நமக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தக்கூடிய மிக உன்னதமான ஆராதனைகளிலே நற்கருணை ஆராதனை மிக உன்னதமானது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இந்த நற்கருணை ஆராதனை நாம் பவனியாக எடுத்து சொல்கிறோம். அதிலும் குறிப்பாக பெரிய வியாழக்கிழமையிலே நாம் 1 மணி நேரம் ஆராதனை செய்வோம்.
அதோடு நாம நற்கருணை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடமை முடிந்து விட்டதா அப்படி சொன்னா அது ஒரு பக்தி முயற்சி. ஆனால் இந்த பக்தி முயற்சியை விடவும் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு நிறைய உண்மைகளை அன்றாடம் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார். நமக்கு வாழ்வியல் தத்துவங்களை தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திகளை உணர்த்தி கொண்டிருக்கிறார்? அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவர், நாம் இந்த நற்கருணையை நினைவு கூறுகிறோம், நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படி சொன்னால் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு குறிப்பிடக்கூடிய செய்திகள் மிக உன்னதமானது. உதாரணத்துக்கு பவுலடியார் சொல்வார், நீங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் பவுலடியார் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கொரிந்து நகர மக்களுக்கு இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி அல்லது நற்கருணையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உட்கொள்ளக்கூடிய இந்த திருவுடல், நீங்கள் உட்கொள்ளக்கூடிய இந்த திரு ரத்தம், இது எதை உணர்த்துகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற வரை அவருடைய பாடுகளை, அவருடைய சாவை நாம் அறிக்கையிட வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த கொரிந்து நகர மக்களுக்கு 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 26வது வார்த்தையிலே சொல்கிறார். அப்படின்னா இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்துகிறோம், பவனியாக எடுத்து சொல்கிறோம், ஆராதனை செய்கிறோம் அப்படி சொன்னால் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நாளும் படிப்பினைகளை தந்து கொண்டே இருக்கிறார். அப்படி சொன்னால் கிறிஸ்துவ வருகிற வரை, மீண்டுமாக வருகிற வரை அவருடைய சாவை, அவருடைய பாடுகளை, அவருடைய உயிர்ப்பை நாம் அறிவிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நற்கருணை ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே பின்பற்றலாம், அவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய போதனைகளை பின்பற்றலாம் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கொரிந்து நகர திரு அவை அது எப்படிப்பட்ட திரு அவை அப்படி சொன்னால், அங்கே பணக்காரர்கள் வாழ்ந்தார்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் மிக சாதாரண மக்களும் வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுதுதான் பவுலடியார் அந்த மக்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ஒன்றாக கூடி வருகிற போது, கிறிஸ்துனுடைய திருப்பெயரை முன்னிட்டு ஒன்றாக கூடி வருகிற பொழுது நல்லதை செய்வதை விடவும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகள் இவை? இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படி சொன்னால், அந்த காலகட்டத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஒன்றாக கூடுவார்கள், ஆண்டவருடைய நாளிலே ஒன்றாக கூடுவார்கள். அவ்வாறு ஒன்றாக கூடி வருகிற பொழுது பணக்காரர்கள் தங்களிடமிருந்த பணத்தை வைத்து உணவு கொண்டு வருவார்கள். அதை ஏழைகளோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்ன பிரச்சனை அப்படி சொன்னால், பணக்காரர்கள் தாங்கள் கொண்டு வந்த உணவை அங்கிருக்கக்கூடிய ஏழைகளோடு பகிர்ந்தளிக்காமல், ஏழைகளோடு கொடுக்காமல் தாங்கள் மட்டுமே உண்டுவிட்டு அப்படியே போய்விட்டார்கள். பவுலடியார் இதை பார்க்கிறார். அப்பொழுதுதான் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துனுடைய திருப்பெயரை முன்னிட்டு ஒன்றாக கூடி வருகிற பொழுது நல்லதை செய்வதை விடவும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வார். அப்படின்னா அந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக உன்னதமான முதன்மையான செய்தி அப்படி சொன்னால், நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நற்செய்தியில் நாம் படிக்க கேட்டோம், இயேசுனுடைய போதனை கேட்க திரளான மக்கள் வருகிறார்கள். நாம் நற்செய்தியில் படித்தோம் அப்படி சொன்னால், அந்த உணவு உண்ட மக்களுடைய தொகை, ஆண்களுடைய தொகை ஏறக்குறைய 5000. அப்போ ஆண்கள் மட்டும்தானா இருந்தார்களா? கிடையாது, பெண்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த கோயிலில் யார் அதிகமாக இருக்கிறாங்க? நல்லா பாருங்க, இந்த கோயிலில் யார் அதிகமாக இருக்கிறாங்க? யார் அதிகமாக இருக்கிறாங்க? யாரையும் குறைபட்டு சொல்லலை, அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். அப்போ ஆண்களுடைய தொகை 5000 அப்படி சொன்னால் அதை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு இருக்கும். இந்த கோயில் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இயேசுனுடைய போதனை கேட்க ஒரு 15000க்கு மேற்பட்டோர் வாழ்ந்திருக்கலாம். அத்தனை பேருக்கு எப்படி உணவு கொடுக்கணும்? சீடர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எங்களால் முடியாது, இது பாலை நிலம் ஆயிற்று, அவர்களெல்லாம் அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்கிற பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? அவர்கள் செல்ல தேவையில்லை, யார் உணவு கொடுக்கணும்? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா உணவு கொடுப்பது வெறுமனே உணவு என்று மட்டும் கிடையாது. யாரெல்லாம் வறிய நிலையில் இருக்கிறார்களோ, தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவிடுவதும் சரி, அவருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதும் சரி, இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்வதன் மூலமாக, இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துவதற்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நம் நடுவிலே பணக்காரர்கள் இருக்கலாம், நாமவே பணக்காரங்களாக இருக்கலாம், வசதி வாய்ந்தவர்களாக இருக்கலாம்.
அதே நேரத்தில் நம்மோடு வறியவர்களை நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர்களை அந்த நிலையில வைத்து விட்டு நாம் வசதியோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்வதனால என்ன பயன் வந்து விட போகிறது? அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தகுதியற்ற நிலையிலே இதை உட்கொள்ளக்கூடியவர்கள், பவுலடியார் வலியுறுத்துகிறார், தகுதியற்ற நிலையிலே ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளக்கூடியவர்கள் பாவம் செய்கிறார்கள் அப்படி சொல்கிறார். அப்ப தகுதியற்ற நிலை அப்படி சொன்னா, அடுத்தவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பதும் அடுத்தவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும் கூட இந்த நற்கருணை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்தக்கூடிய முதன்மையான செய்தி. அப்படின்னா நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் என்பது வெறுமனே பக்தி முயற்சி மட்டும் கிடையாது. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு அடிப்படை உண்மைகளை கற்றுத் தருகிறார். அதில் முதன்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியது பகிர்வு, கொடுத்து வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல முறை தன்னுடைய போதனைகளில் வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். கடவுள் எவ்வளவு அழகான போதனையை நமக்கு தந்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம், இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய வெளி அடையாளம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடிப்பது அப்படின்னு சொன்னால் அதை பகிர்வின் மூலமாக வெளிப்படுத்தலாம். அது மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னால் இன்னொன்று இருக்கிறது. அது என்ன? இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு அன்பை கற்றுத் தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிற பொழுது, உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி தருகிற பொழுது முதன்மையாக என்ன வார்த்தைகளை பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு என்ன உண்டாகுக? அமைதி உரித்தாக. இன்றைக்கு நாடுகளில் பார்க்கிறோம், ஏறக்குறைய சொல்கிறது 50க்கும் மேற்பட்ட நாடுகள், 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் சண்டை சச்சரவு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, நாடுகளுக்கு இடையில மட்டும் கிடையாது, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் கூட அமைதி இல்லாத ஒரு சூழல். சகோதர சகோதரியோட சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே சண்டை, பணி செய்யக்கூடிய இடங்களில் சண்டை, வன்முறை, கலவரங்கள். இப்படி நாம இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொண்டும் கூட இங்கே நன்றாக இறைவார்த்தையை கேட்போம். ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தரை மதிக்க மாட்டோம், அவர்களோடு நல்ல உறவை பாராட்ட மாட்டோம், நட்புறவோடு இருக்க மாட்டோம், தோழமையை நாம் கொண்டிருக்க மாட்டோம். அப்படி சொன்னால் என்ன உண்மையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் பலி செலுத்த வருகிற பொழுது, நீங்கள் காணிக்கையை பலிபீடத்துக்கு கொண்டு வருகிற பொழுது உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியோடு ஏதாவது மனத்தாங்கள் உண்டென நீங்கள் நினைவுற்றால் என்ன செய்யுங்க? பலி பொருட்களை அங்கே வச்சுட்டு உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரியோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்னர் வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்கள் அப்படின்னு சொன்னால், நற்கருணை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வந்தார், நல்லுறவை கொண்டு வந்தார். நாமும் இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த வேண்டியது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தரக்கூடிய போதனையாக இருக்குது. அமைதி ஏற்படுத்த வேண்டும். உலக நாடுகளில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிற பொழுது அமைதி ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஐன்ஸ்டீன் அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை அப்படி சொன்னால், எந்த ஒரு உயிரினமும், அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஒரு எலியானது இன்னொரு எலி அழிந்து போக வேண்டும் அப்படின்ட்டு என்ன செய்யாது? எலிப்பொறி என்ன செய்ய கிடையாது, வைக்கிறது கிடையாது. எந்த எலியாவது இன்னொரு எலி மாட்டிக்கணும் அப்படின்னு எலிப்பொறி வைக்குதா? வைக்கிறது கிடையாது. ஆனால் மனிதர்கள் தான் என்ன செய்கிறோம்? சக மனிதர்கள் அழிந்து போக வேண்டும் அப்படின்ட்டு மிக கடுமையான அணு ஆயுதங்களை தயாரிக்கிறோம், அணுகுண்டுகளை தயாரிக்கிறோம், அது மனிதர்கள் மீது ஏவி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலக நாடுகளில் பாருங்க, அமைதி இல்லாத சூழல், சாதாரண ஒரு மக்கள், சாதாரண குழந்தைகள் மனிதர்களுக்கிடையே நடைபெறக்கூடிய மிகப்பெரிய போர்களில் கொன்றொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி சொன்னால் நாம் எதை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம்? இந்த இறைவார்த்தையை நாம் எவ்வாறு உள்வாங்கி கொண்டிருக்கிறோம், அதை எப்படி வாழ்வாக்குறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்கிறோம் அப்படி சொன்னால், இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால், நாம் உலக நாடுகளில் அமைதி பெருக வேண்டும் அப்படின்னு மன்றாட வேண்டும். கடவுள்கிட்ட நாம் நம்முடைய சொந்த தேவைகளுக்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் அமைதி உண்டாகணும், நம்முடைய குடும்பங்களில் நல்ல உறவு ஏற்படணும், நான் மற்ற மனிதர்களிடத்தில் எல்லாரிடத்திலும் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வேன் அப்படின்ட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அமைதியினுடைய கருவிகளாக இந்த உலகத்தில் மாற வேண்டும். அதை இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். என்ன அப்படி சொன்னால், இவ்வாறு நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் அப்படி சொன்னால் என்ன செய்வது? நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஹோப் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள்.
அந்த புத்தகத்தில் நாம் எப்படி உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்வது, பக்தி முயற்சிகளை செய்கிறோம். உதாரணத்துக்கு இந்த நற்கருணை ஆண்டவரை தெருக்கல்ல கொண்டு போனோம், அது பக்தி ஒரு முயற்சி. நற்கருணை ஆராதனை இல்லங்கள் ஆலயங்கள் வந்து அங்கங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரம் ஆராதனை செய்கிறோம், அது மட்டும் போதுமா? அது கிறிஸ்தவ வாழ்வுக்கு போதுமா அப்படி சொன்னால் கிடையாது. நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அதை அன்பை இந்த உலகத்தில் எடுத்து சொல்வதன் மூலமாக, பகிர்தலின் மூலமாக, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதன் மூலமாக, உதவிகள் செய்வதன் மூலமாக, மறு கிறிஸ்துவாக வாழ்வதன் மூலமாகவே நாம் கிறிஸ்துவை இந்த மண்ணுலகத்தில் பிரதிபலிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த செய்தியை தான் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் ஒரு செய்தியை சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 16வது வார்த்தையில் என்ன சொல்கிறார்? உங்களுடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்க, உங்களுடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது உங்களுடைய நற்செயல்களை கண்டு யாரை போற்றி புகழ்வார்கள்? உங்களுடைய விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நீங்கள் இந்த நற்கருணை ஆராதனை மேற்கொள்கிறீர்கள், நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால், கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதில் விரும்புகிறார் அப்படி சொன்னால், நாம் அவருடைய போதனைகளை உள்வாங்கி மறு கிறிஸ்துவாக வாழ்கிற பொழுது இவரை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மக்கள், இவர்கள் அல்லவா உண்மையான கிறிஸ்தவர்கள், எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறார்கள், எப்படி அமைதியாக வாழ்கிறார்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்படின்ட்டு மற்றவர்கள் கடவுளுக்கு பெருமை சேர்க்கிற பொழுது இந்த நற்கருணை ஆண்டவர் உண்மையிலே மகிழ்வார். ஆகவே நாம் நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம், விழா கொண்டாடுகிறோம் என்பது போற்றுதற்குரிய ஒன்று. என்றாலும் கூட இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய படிப்பினைகளை, அது பகிர்தலாக இருக்கலாம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையாக இருக்கலாம், அமைதியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நற்கருணை ஆண்டவர் உண்மையிலே நம்மை குறித்து மகிழ்வார். ஆகவே நற்கருணை ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்யக்கூடிய அதே வேளையிலே நற்கருணை ஆண்டவர் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மையை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நற்கருணை ஆண்டவர் எல்லா ஆசிகளையும் வழங்குவார். சில மணித்துளிகள் நாம் அமைதியாக அவரிடத்தில் நாம் நம்பிக்கையோடு மன்றாம். மாண்பீர் கீதம் பாடி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் ஞானவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.